உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் வந்து உங்களை ஃப்ரம் பாரு சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவான். அந்த ஃப்ரெண்டே நான் தான். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 3 பேர்கிட்ட ஃப்ரமோட ஃபர்ஸ்ட் சீசனை மட்டும் பார்த்துட்டு பாருன்னு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணேன். கடைசியில 4th சீசன் வரையும் அப்படியே வந்து டெட்ரியாய்ட் ஆகிட்டே போச்சு. ரொம்ப ஓகே. நான் அதை பத்தி ரொம்ப மோசமா சொல்ல விரும்பல, ஏன்னா நான் பேச வேண்டிய விஷயம் வந்து வேற. பாரடைஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கு, அதை பாருங்க கைஸ். இப்போ செகண்ட் சீசன் வேற விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்ப தரமா இருக்கும். இது எப்படின்னா வந்து ஒரு உலக அழிவை, லைக் ஒரு சூப்பர் வல்கனோ வெடிச்சு அதோட கான்சிக்வன்ஸா நடக்கிற சேஞ்சஸ் உலகத்துல, அப்புறம் மக்கள் எப்படி சர்வைவ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல உங்களுக்கு அதை பயங்கரமா ரிவீல் பண்ணிருப்பாங்க. நீங்க அவங்களாம் எங்க இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். அது ஃபர்ஸ்ட் சீசன்லாம் முடியும் போது எப்போடா செகண்ட் சீசன் வரும்ன்ற மாதிரி எனக்கு இருந்தது. செகண்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்தேன் நான். மேபி இது கூட ஃப்ரம் மாதிரி கேவலமா ஐ மீன் மோசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு இருக்கு பாத்தீங்களா, என்ன ஒரு ஸ்டோரி டெல்லிங். ஒரு புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி அந்த ஃபர்ஸ்ட் சீசனோட செகண்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டுமே ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி மாதிரி இருந்தது. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்பா அந்த டோட்டலா ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த எபிசோடோட எண்டுல அந்த மொத்த ஃபர்ஸ்ட் சீசனோட ஹீரோவோட அந்த புது கேரக்டர் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்தா ஓகே, நான் ஃபுல்லா பாக்குறேன், செகண்ட் சீசன் ஃபுல்லா பார்த்துருக்கணும், ஒரு ரிவ்யூ சொல்றேன். பட் இப்போ எந்த ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு பாரடைஸ்னு, மறக்காம பாருங்க.